ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இந்த வருஷ பொங்கலுக்கு பாரம்பரிய முறைப்படி அருமையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். பொங்கல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பானை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பொங்கல் பானை வந்து நீங்கள் வெங்கல பானை, மண் பானை இல்லைன்னா சில்வர் பானை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பானையை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விபூதியில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பட்டை மாதிரி போட்டிருக்கேன். அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட முறைப்படி எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பொங்கல் பானையை அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டை மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 3 இல்லைன்னா 5 இடத்துல இந்த மாதிரி ஒத்த படையில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பொங்கல் பானையில் அந்த கழுத்தில் வந்து நம்ம மஞ்சள் கொத்து கட்டி விடணும். எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் மஞ்சள் கொத்து மட்டும் கட்டலை. இப்போ இந்த பானை ரெடியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர்லாம் மாறணுன்ற அவசியம் கிடையாது, வாசனை மட்டும் நல்லா வந்தால் போதும். இப்போ நமக்கு பாசிப்பருப்புலேருந்து நல்லாவே வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா பொங்கல் பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணியில் ஒரு முறை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு கழுவினதுக்கப்புறமா இதில் இப்போது நம்ம நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி வந்து ஒரு 4லேருந்து 5 கப் அளவு தாராளமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உங்களோட கை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி களைஞ்சி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. இந்த தண்ணியை வந்து நம்ம பாலோடு சேர்த்து நம்ம பொங்கல் வைக்கும்போது தான் நம்மளுக்கு பால் நல்லா பொங்கி வரும். இந்த பாத்திரத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக நம்ம பொங்கல் பானையை அடுப்பு மேலே ஏற்றிக்கலாம். பொங்கல் பானையை நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 கை பிடிச்சு தான் நீங்கள் தூக்கி மேலே ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் பொங்கல் பானை வைக்கும்போது நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம 1 கப் பச்சரிசி 1/2 கப் பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி வந்து இந்த பொங்கல் பானையில் 3/4 பாகம் வர வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த பானையில் ஒரு 1/2 பானை அளவு தான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து வந்திருக்கு. பத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்மலான தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்களோ அந்த பானையில் 3/4 அளவு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துட்டு பேலன்ஸுக்கு நீங்கள் நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து அளவு. ஏன்னா நம்மளோட பானை வந்து சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா, அதனால் ஒவ்வொரு பானையை பொறுத்து நம்மளோட தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். அதனால் பானையில் 3/4 பங்கு அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் நின்றுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி ஊற்ற ஆரம்பிக்கும். பொங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியையும் பருப்பையும் சேர்த்த உடனேயே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து கொடுத்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பாத்திரம் ஆல்ரெடி நல்ல சூடாக இருக்கும். அரிசி பருப்பை வந்து நம்ம சேர்த்த உடனே கிளறி விடலை அப்படின்னா அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணிலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இல்லைனா இருக்கிற தண்ணியிலேயே நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களோட கையில் எடுத்து கூட அழுத்தி பார்த்துக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் வெந்து நல்லா தண்ணி எல்லாமே வற்றி இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாதம் வந்து வேகாமல் போயிடும். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி 1/2 கப் அளவு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொங்கல் செய்கிறதுக்கு உருண்டை வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். என்னோடய பானை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால முதல்ல 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையெடுக்காமல் ஒரே பகுதியில் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு வெல்லம் வந்து அந்த அரிசி பருப்போடு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் எல்லாமே கரைஞ்சி பொங்கல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய்யை இந்த பொங்கல்லையே அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இது ரெண்டையுமே கல் உரலை இடிச்சிட்டு அந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் மட்டுமே இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் சுக்கு சேர்த்தோம் அப்படின்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து வச்சுருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறமா 10 முந்திரி, ஒரு 20 கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸோட அளவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அருமையான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பொங்கல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.